அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளையிலும் எங்களை கர்த்தர் கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவன். கடந்த 7 மாதங்களும் உம்முடைய பலத்தை உணரும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலே உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உம்மை உயர்த்தும்படியாய், தேவரீருடைய பிரசன்னத்தை உம்முடைய திருச்சபையிலே அனுபவிக்கும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே கர்த்தர் எழுந்தருளுவீராக. எங்களுக்குள்ள தேவனுடைய கிரியை வெளிப்படும்படிக்கு எங்களை ஆளுகை செய்வீராக. வந்திருக்கிற வரப்போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைத்து பலப்படுத்தி திடப்படுத்தி அனுப்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சோர்ந்து போய் வருகிறவர்கள் இடைக்கட்டப்படுவார்களாக. இன்றைக்கு அந்த கிரியைகளை எங்களை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாவின் கட்டுகளை கர்த்தர் எடுத்து போடும். சிந்தனையில் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் எடுத்து போடும். ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா, ஒரு விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் இன்றைக்கு ஆட்கொண்டு நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி. இந்த ஆராதனை மாலை ஒரு அற்புதத்தின் மாலையா எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. ஒரு அற்புதத்தின் மாலையா எங்கள் வாழ்க்கையில் இருக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர்கள் மத்தியிலே கிரியை செய்வீராக. உடைய ஆளுகைக்கு எங்களை நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்த நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த ஆராதனை மாலைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 84வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறார் பாருங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கோராகின் புத்திரரில் ஒரு மனுஷன் எழுதின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். ரொம்ப அழகா இந்த சங்கீதத்தை எழுதினவர் சொல்லுகிறாரு, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உம்மிலே அவரிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் தேவனை தங்களுடைய பலனாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. யார் பாக்கியவான்களா? யார் தேவனை தங்களுடைய பலனாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீதும் பாடுகிறார். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தரை தம்முடைய பலனாகிய கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்களாய் வந்திருக்கிறோம். எனவே நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் நானும் நம்முடைய சுயத்தை அல்ல, தேவனையே நம்முடைய பலனாய் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் கூட ஆமோதிச்சு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய பலனாய் இருக்கிற கர்த்தரை பாடி நம்ம ஆராதிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடலாம். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். சொல்லுவோமா? என் பல
பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தர் ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தர் ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறு. இன்னொரு முறை சொல்லுங்க, பலனே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தப்புவித்தீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். பெண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய. சொல்லுமா, பலனாகிய கர்த்தாவே, பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூர். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. எங்கள் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான ஒரு சரணம் பாருங்களேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் we are pushed to an extreme. ஒரு உச்ச நிலைக்கு தள்ளப்படுகிறோம். எந்த நிலை தெரியுமா? இதுக்கு மேலே இதை சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட பலன் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ என்னிலும் அதிக பலவான்கள், நம்முடைய திராணிக்கு மிஞ்சின தேவைகள், நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின போராட்டங்கள், நம்மால் தாங்க முடியாத அளவிற்கான வேதனைகள், பலவீனங்கள் நம்மில் வரும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை நோக்கி அபயமிடுகிறோம். உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உயரத்திலிருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிவிட்டு. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். உயரத்திலிருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிவிட்டீர்.
ஹல்லேலூயா. இந்த போராட்டத்தில், இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான பலன் திராணி நம்மகிட்ட இல்ல. ஆனால் நம்முடைய பலவீனத்தில் நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது 84வது சங்கீதத்தில் நம்ம வாசித்தது போல, உம்மிலே பலன் கொண்டு நான் பாக்கியவானாய் மாறும் பொழுது அவர் அவருடைய கரத்தை நீட்டி என்னை எப்படி என்ன செய்யறாரா? பேதுருவை தூக்கி விட்டது போல. யாரை தூக்கி விட்டது போல? பேதுருவை தான் இருக்கிற நிலைமைக்கு அல்லது மூழ்கி போகிற நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படிக்கு உயரத்திலிருந்து அவருடைய கரத்தை நீட்டி, ஹல்லேலூயா. கடந்த 7 மாதமும் ஒருவேளை கர்த்தர் உயரத்திலிருந்து தம்முடைய கரத்தை உங்களுக்கு நேராய் நீட்டி உங்களை தூக்கி விட்டதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்களே. ஆனால் என்னோட சேர்ந்து மறுபடியும் இந்த சரணத்தை உற்சாகமாய் பாடுங்க. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன், உயரத்தில் இருந்து உம்முடைய கரத்தை நீட்டி என்னை தூக்கி விட்டீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இன்னொரு முறை சொல்லுவோமா? எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். முழு பலத்தோடே என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர் ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவர்கிட்ட கேட்க போற, ஆண்டவரே இந்த நாளில இன்னும் புதிய ஒரு வல்லமை, இன்னும் புதிய ஒரு பலன் எனக்குள்ள என்ன செய்யணும்? வர வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவருடைய பலன் இல்லாவிட்டால் நீங்களும் நானும் இந்த அளவாய் நின்றிருக்க முடியாது. இன்றைக்கு ஒரு காரியத்தை கேட்க போகிறோம். இன்னும் உற்சாகமாய் ஓடும்படிக்கு, இன்னும் பல பிரச்சனைகளை தாண்டும்படிக்கு, இன்னும் தேவனுக்காக எதையாகிலும் சாதிக்கும்படிக்கு ஒரு புதிய பலத்தால, புதிய கிருபையினால என்னை நிரப்பும் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம கேட்க போகிறோம். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, இன்னும் மேலான பலன், இன்னும் மேலான கிருபைகள் என்னில் பெருகட்டும் அப்பா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். இன்னொரு முறை கேளுங்க. புதிய நாளுக்குள், புதிய நாளுக்குள். எஸ், வாஞ்சையோட கேளுங்க பார்க்கலாம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும். கேளுங்க. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எங்கள் குறைவுகள் நிறைவாகட்டும். எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா.
தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக எனக்கு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை அதை பெற்றுக் கொள்வதற்கு தேவ பலன். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய. இன்னொரு முறை கேளுங்க. சவால்கள் சந்திக்க, சவால்கள் சந்தித்தி இந்த உலகத்தில் சொல்லுங்க. சவால்களை, சவால்கள் இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. இன்னொரு முறை சவால்களை, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சவால்களை சந்திக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது? ஹல்லேலூயா. பாருங்க, அந்த துணிவு யாருக்கிட்ட இருக்கோ அவங்களால தான் முன்னேறி போக முடியும். நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவதற்கான சவால்களை, எதிர்ப்புகளை, பிரச்சனைகளை, எரிகோக்களை, செங்கடல்களை, யோர்தானை எதிர்கொள்வதற்கான துணிவு யாருக்கிட்ட இருக்குதோ அவர்களால் தான் கானானை சுதந்திரிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த சவால்களை நம்முடைய பலத்தினால நம்ம என்ன செய்ய முடியாது, சந்திக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கையை, நாட்களை, நிலைமையை மாற்றி ஒரு புதிய பலத்திற்குள்ள, ஒரு புதிய கிருபைக்குள்ள, சவால்களை எதிர்கொள்ளுகிற, சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகிற, சோதனைகளை எதிர்த்து தேவ பலத்தினால ஜெயிக்கிற ஒரு வல்லமையை, ஒரு பலத்தை எனக்கு கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய போகிறோம், கேட்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் சில தீர்மானங்களை நம்ம எடுத்திருக்கலாம், ஆனால் நாம் எடுத்த தீர்மானங்களில் நாம் நிலைத்திருக்க முடியாதபடிக்கு அந்த சோதனைகளிலே, அந்த பிரச்சனைகளில் என்ன செஞ்சிருப்போம், விழுந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே சவால்களை எதிர்கொள்வதற்கு பலத்தை எனக்கு என்ன செய்யுங்க, தாங்க. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க, ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனில் பலன் கொள்ளுகிறவர்களாய், சவால்களை எதிர்கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவர்கிட்ட நோக்கி பார்த்து நம்ம கேட்க போகிறோம். சவால்களை சந்திக்க, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க பலத்தால என்னை இடைக்கட்டுங்கன்னு கேட்கலாம். நல்ல கரங்களை
தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஜீசஸ். சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில், வெரி குட், கேளுங்க பார்க்கலாம். சவால்கள் சந்தித்திட நான் உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றி, கேளுங்க பார்க்கலாம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. Oh, renew our strength, Lord. கிருபை, oh, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா, கேளுங்க, நிரப்பங்கப்பா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா என்னை நிரப்பும். நல்ல கரங்களை தட்டி, புதிய பலத்திற்காக, புதிய கிருபைகளுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பல நேரங்களில் எவ்வளவு பெரிய விசுவாச வீரர்களாய் நீங்களும் நானும் இருந்தா கூட நாம் சில நேரங்களில் பலவீனப்பட்டு போகிறோம். நாம சில நேரங்களில் என்ன ஆயிரும்? பலவீனப்பட்டு போகிறோம். ஹல்லேலூயா. வேதத்துல சிம்சோன் என்கிற தேவனுடைய மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். தேவனுக்காக பெரும் பெரும் காரியங்களை, பராக்கிரமங்களை செய்த ஒரு மனுஷன். இப்ப நம்ம வாசிச்சா கூட 300 நரிகளை பிடிச்சு அதை 2 நரிகளுடைய வாழை ஒன்னா சேர்த்து கட்டி, 2 நரிகளுடைய வாழை ஒன்னா கட்டி அதுக்கு ஒரு தீப்பந்தம், இப்படி 150 ஜோடிகளுக்கு என்னத்தை கட்டி? தீப்பந்தத்தை கட்டி. பாருங்க, எவ்வளவு பெரிய காரியம். இப்ப நினைச்சா கூட எப்படி அவரால் அப்படி ஒரு காரியத்தை செய்ய முடிந்தது? அதை தேடி போகணும்ல. நம்ம சும்மா போறப்ப கூட நாய் நம்மளை என்ன செய்யும்? விரட்டும். நாங்கள் சில நேரங்களில் ஹோம் செல் ப்ரேயருக்கு போறப்ப, ஆண்டவரே ஊழியத்தில் ஜனங்கள் பிரயோஜனப்படுறத விட நாய் எங்களை கடிச்சிடக்கூடாதுன்னு என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஜாம் பண்ணிட்டு அதற்கு ஆயத்தமாக போக வேண்டியிருக்கு. நம்ம சும்மா போறப்ப நாயை பார்க்குறோம், ஆனால் 300 நாயை மொத்தமாக பார்க்க முடியுமா நம்மளால? ஆனால் பாருங்க, சிம்சோன் எங்கே போய் பிடிச்சாருன்னு தெரியல, எப்படி ஆண்டவர் அவருக்கு பலத்தை கொடுத்தாருன்னு தெரியல. 300 நரியை பிடிச்சு இப்படி ஒரு வேலையை பார்த்தாரு. ஆனால் இவ்வளவு பராக்கிரமம் உள்ள மனுஷன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை என்ன செஞ்சாராம்? கொன்றார். ஆனால் அது முடிச்சோடனே பாருங்க, அவருக்குள்ள சோறு வந்துருச்சு. அவருக்குள்ள என்ன வந்துருச்சு? சோறு வந்துருச்சு. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய கைகளில நான் செத்து போகும்படி எனக்கு தண்ணீர் உண்டாக்காமல் இருப்பீரோன்னு என்ன செய்யறாரு? கேட்கிறார். உடனே ஆண்டவர் சொல்லுகிறாரு, உடனே பக்கத்தில் ஆண்டவர் ஒரு துறவை என்ன செய்கிறார்? உண்டு பண்ணுகிறார். சிம்சோன் அந்த தண்ணியை குடிச்ச உடனே வசனம் சொல்லுகிறது, அவனுடைய ஜீவன் திரும்பினது. அவனுடைய ஜீவன் என்ன செஞ்சதா? அதாவது என்னன்னா, அவ்வளவு பலவீனமா, அவ்வளவு சோர்வுக்குள்ள போயிட்டார். அவ்வளவுதான், தண்ணி கிடைக்காட்டி அவ்வளவுதான், நான் வறண்டு செத்து போக போகிறோம்ன்ற நிலைமை. ஆனா எப்பொழுது கர்த்தர் சிம்சோனுடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு தண்ணீரை கொடுத்தாரோ, அந்த தண்ணீரின் நிமித்தம் சிம்சோனுடைய ஜீவன், சிம்சோனுடைய பலன் திரும்பவும் சிம்சோனுக்குள்ள வந்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் நானும் விசுவாசத்துல வல்லவர்களா என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட கேட்டா சொல்லலாம், சிம்சோன் என்ன பாஸ்டர், சிம்சோன் நாங்க அவரை விட ஓவர்டேக் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறோம், எங்க விசுவாசம் அதை விட பெரிது. கடுமையான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் மீது கொண்டிருக்கிற அன்பை, விசுவாசத்தை விட்டு விடாமல் போராடுகிற எத்தனையோ பேர் தெரியும். நம்முடைய திருச்சபையில நான் சொல்றேன், நம்முடைய திருச்சபையில வைராக்கியம் பாராட்டி இருக்கிறோம். தேவனுக்காக இன்னும் அதிகமா, இன்னும் உண்மையா இருந்திருக்கிறோம். ஆனாலும் சில நேரங்களில் நமக்கு என்ன வந்துருது? சோர்வு. ஹல்லேலூயா. சிம்சோன் அந்த தண்ணீர் கிடைச்ச துறவுக்கு என்ன பேர் சொல்றா தெரியுமா? எண்ணக்கோரி என்று பெயர் இருக்கிறார். சொல்லுங்க, எண்ணக்கோர். சத்தமா சொல்லுங்க, எண்ணக்கோர். அப்படின்னா கூப்பிடுகிறவனுடைய குரலை கேட்டு ஆண்டவர் கொடுத்த தண்ணீரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் கேட்டாங்களோ அவர்கள் கேட்டது நிமித்தம் ஆண்டவர் அந்த தண்ணீர் என்ன செய்தாரா? கொடுத்தார். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு எந்த இடத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, எந்த காரியத்திற்காக நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, அதில் நீங்கள் பலப்படும்படியாய் தேவன் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார்.
ஹல்லேலூயா. சிம்சோன் பெற்றுக்கொண்ட அந்த பலத்தை நீங்களும் நானும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் இருந்து அந்த பலனை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடலில், பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. ஒருவேளை விசுவாசத்தில் நான் உறுதியாக இருந்தாலும் சில காரியங்களில் நான் சோர்ந்து போனேன் என்று வந்திருப்பீர்களே. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அன்றைக்கு சிம்சோனுடைய பலத்தை திரும்ப பண்ணினது போல என்னுடைய பலத்தையும் எனக்கு திரும்ப பண்ணுங்க. என்ன கோரி நான் கூப்பிட்டு எனக்கான பலத்தை கொடுக்கிற துறவை கர்த்தர் எனக்காக திறப்பீராக என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம கேட்டு பாடலாம். ஜீசஸ். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சொல்லுங்க. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. சொல்லுங்க. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. சொல்லுங்க. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேலையில் அதை பெருகச் செய்கின்றீர்.
சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீர். சத்துவம் இல்லா நேரத்தில் அதை பெருகச் செய்கின்றீர். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். அறிக்கையிடுங்க பார்க்கலாம். பலனடைந்து ஓ கர்த்தருக்காய் உயர எழும்புவேன். ஜீசஸ் என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சொல்லுங்க. பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. ஐயா, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்னக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உண்மையா சிம்சோனை போல நாம் தேவனை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தில் நான் மாண்டு போகிறேன், என்னுடைய பலவீனம் என்னை மேற்கொள்ளுகிறது, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று நம்ம கேட்போமே. ஆனால் ஆண்டவருடைய ரெஸ்பான்சிவ்னஸ் பாருங்களேன். சிம்சோன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே இப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த நான், உம்முடைய பலத்தை கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை சாதித்த நான், இப்படி தாகத்தால நான் மாண்டு போகலாமா, தாகத்தால நான் அழிஞ்சு போகலாமா ஆண்டவரேன்னு கேட்ட உடனே ஆண்டவர் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க. நீங்க சோர்ந்து போன நேரத்தில் தேவனை நோக்கி கதரும் பொழுது தேவன் உடனடியாய் உங்களுக்கு பதில் தருகிறார். ஹல்லேலூயா. எங்கிருந்து இந்த பலன் வரும் என்று தெரியாது, எங்கிருந்து இந்த திடன் தைரியம் நமக்குள்ள வரும் என்று தெரியாது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தைரியப்படுத்துவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆராதனை மலைக்கு வரும் பொழுது சில காரியங்களை குறித்த பயத்தோட கலக்கத்தோட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் திரும்ப போகும் பொழுது ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எதெல்லாம் உங்களை பயமுறுத்தி அனுப்பிச்சோ அதெல்லாவற்றையும் எதிர்த்து தைரியமாய் சந்திக்கிற பலத்தோடு ஆண்டவர் உங்களை அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப அழகா பாடலாசிரியர் பாடி இருக்கிறார். பாஸ்டர் ஜோசப் ஆல்ட்ரின். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். காரணம் யார் என் கூட இருக்கிறார்? என் ஆண்டவர். சங்கீதக்காரன் பாடுகிறார்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன். அது சாதாரண பள்ளத்தாக்குகளே. என்ன பள்ளத்தாக்கா? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு. தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. ஒருவேளை வந்திருக்கிற யாராவது அப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்து சோர்ந்து போயிருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். தம்முடைய பலத்தால் இந்த மாலை வேளையில் இடைக்கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. எழுமி நிற்கலாமா? எழுமி நின்ற அந்த சரணத்தை பாடி ஆண்டவர்கிட்ட கேட்க போற. ஆண்டவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். நான் பயத்தோட வந்தேன், இப்பொழுது கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறீர், என் சத்தத்தை கேட்டு பலன் தருகிறீர் என்கிற நம்பிக்கையோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடலாமா? இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில்
நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. தைரியமா சொல்லுங்க. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே. ஒரே சத்தமாய், என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணி. கேளுங்க பார்க்கலாம் வாஞ்சையோடு. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சொல்லுங்கம்மா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியா. கேளுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, பலத்தால் இடை கட்டுகிற ஆவியானவரே, ஓ சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற ஆவியானவரே, ஓ பிரச்சனைகளை சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான தைரியத்தை திட நம்பிக்கையை தருகிற ஆவியானவரே, மான்கால்களை தாண்டு எரிகோக்களை தாண்ட செய்கிற ஆவியானவரே, ஓ வியாதியின் பலவீனங்களை வியாதியின் வேதனைகளை மேற்கொள்வதற்கு அதிகாரம் தருகிற ஆவியானவரே, ஓ சீர்குலைந்த குடும்பத்தை சீர்குலைந்த குடும்ப உறவுகளை ஓ சரிப்படுத்துவதற்கு தேவையான பலத்தை தருகிற ஆவியானவரே, ஓ என்னக்கோர். கேளுங்க. என்னக்கோர், எனக்கான பலத்தின் ஊற்று, எனக்கான பலத்தின் ஊற்று. ஓ ஹalleluya, ஓ ரகபாபா சந்தனரிவியே. பயத்தை மாற்றுகிற தேவ பலன், பயத்தை புறம்பே தள்ளுகிற தேவ பலன், ஓ திகைப்பை புறம்பே தள்ளுகிற தேவ பலன், கலக்கங்களை மாற்றுகிற தேவ பலன். Right now in the name of Jesus. Oh hallelujah, 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 hallelujah. Oh hallelujah, hallelujah. Rababa shamana rabala raboshe. Oh your strength Lord, umriya balen shababala rabashantana ribiye. ரெண்டு கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களையும் அன்றைக்கு சோர்ந்து போன சிம்சோன் தன்னுடைய பலத்திற்காக தன்னுடைய பிழைப்புக்காக ஜீவனுக்காக தேவனை நோக்கி சத்தமிட்டது போல சோர்ந்து போய் வந்திருக்கிற ஆத்துமாவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. கேட்போமா? என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. கேளுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே. பலப்படுத்துகிற ஆவியானவர்,
பலப்படுத்துகிற ஆவியானவர். இந்த மாலை வேளையில there is something that we need to understand. நம்மை பலப்படுத்துகிறது ஆவியானவர். நம்மை பலப்படுத்துகிறது ஆவியானவர். There is a place. There is a place. நீங்களும் நானும் ஓடி தஞ்சம் புகுவதற்கு, நீங்களும் நானும் பலனில்லாத நேரங்களில கதறி கூப்பிடுவதற்கு, ஜீவனுக்கு அடுத்த வழி இல்லாத நேரத்தில் சில காரியங்களை எதிர்கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலைகளில நீங்களும் நானும் ஓடி தஞ்சம் புகுவதற்கு ஒரு இடம் உண்டு. தேவ சமூகம், தேவ சமூகம், தேவ சமூகம். யாரெல்லாம் அந்த தேவ சமூகத்துல போய் ஓடி விழுகிறாங்களோ, ஆண்டவரே என்னால முடியாது, ஆண்டவரே எனக்கு இதற்கான பலன் இல்லைன்னு ஓடி விழுகிறாங்களோ, அவர்களை தேவன் பலப்படுத்துகிறார். அவர்களை தேவன் பலப்படுத்துகிறார். தேவன் பலப்படுத்துகிறார். தியானித்தது போல சிம்சோன், he was mighty, he did wonderful things. ஆனாலும் சோர்வு. அந்த சோர்வுக்கு பலன் ஆண்டவர் மாத்திரமே. உங்கள் சோர்வுக்கு பலன் ஆண்டவர் மாத்திரமே. சிம்சோன் ஆண்டவர்கிட்ட கேட்டார், வேற யார்கிட்டையும் போகலங்க, வேற யாருக்கிட்டையும் போகல. இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறனே, என்னுடைய பலத்திலேயே ஓட முடியுதான்னு பார்ப்போம்லாம் ட்ரை பண்ணல. He surrendered himself to the Lord. முற்றிலுமா அர்ப்பணிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நீங்க பலப்படுத்தினா மட்டும்தான் உண்டு, நீங்க பலப்படுத்தினா மட்டும்தான் உண்டு. அவன் தன்னுடைய கடைசி நிமிடத்துல கூட அவனை வேடிக்கை காட்டும்படியாய் கொண்டு வைத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப கூட ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்ன பலப்படுத்துங்கன்னு சிம்சோன் தேவனை நோக்கி கூப்பிட்டார். தேவனை நோக்கி கூப்பிட்டார். ஒருவேளை தேவன் தந்த பலத்தை, தேவன் தந்த தைரியத்தை, இந்த வார்த்தை கொடுக்கிற நம்பிக்கையை, ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கிற அந்த விசேஷித்த தைரியத்தை நம்முடைய விசுவாச குறைவினால நம்ம இழந்து போயிருப்போம். ஆனால் இன்றைக்கு சிம்சோனை போல கேளுங்க, ஆண்டவரே இன்னும் ஒரு விஷயம் உடைய பலத்தால் என்னை நிரப்புங்கப்பா, இன்னும் ஒரு விஷயம் உடைய பலத்தால் என்னை நிரப்புங்கப்பா. உங்க கிருபை இல்லாம, உங்க பலன் இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதப்பா, என்னால ஒன்றுமே செய்ய முடியாது. என் சுயபலத்தால ஒண்ணுமே முடியாதப்பா. உங்க கிருபை வேணும்னு கேட்கிறவங்க 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்து, 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்து. என் சுயபலத்தால் ஒன்றும் செய்திட அதை நீர் நன்றாய் அறிவி. எத்தனை பேர் சொல்ல முடியும் இப்படி? என் சுயபலத்தால் ஒன்றும் செய்திட அதை நீர் நன்றாய் அறிவி. பலத்தால் எல்லாம் செய்திட கிருபையா நீரை தீடுமே. பலத்தால் எல்லாம் செய்திட கிருபையா நீரை தீடுமே. இன்னொரு முறை சொல்லுங்க, சுயபலத்தால், என் சுயபலத்தால் ஒன்றும் செய்திட அதை நீர் நன்றாய் அறிவி. என் சுயபலத்தால் ஒன்றும் செய்திட அதை நீர் நன்றாய் அறிவி. பலத்தால் எல்லாம் செய்திட கிருபையால் நீரை தீடுமே. கேளுங்க, உங்க பலத்தால் எல்லாம், பலத்தால் எல்லாம் கிருபையால் நீரை தீடுமே. கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவி.
எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்க விரும்புகிறீங்க? உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. ஒரு பலன் இல்லாம சோர்ந்து போய் வந்திருப்பீர்களே, ஆனால் இந்த ராத்திரி வேளையில கிருபாசன தண்டைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். உங்களை பலப்படுத்தும்படிக்கு, அவருடைய பலத்தை கொண்டு உங்களில் கிரியை செய்யும்படிக்கு உங்களை அழைக்கிறார். ஆண்டவரே, கிருபாசன தண்டை நான் ஓடி வருகிறேன், உங்க பலத்தால் என்னை நிரப்புங்கன்னு கேட்கிறவங்க அர்ப்பணிப்போட நம்முடைய பலவீனங்களை ஒத்துக்கொண்டு தேவ பலத்திற்காக நோக்கி கேட்கலாமா? கிருபாசன தண்டை ஓடி வந்தே கிருபையால் நீரங்கிடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. இன்னொரு முறை அர்ப்பணிப்போட கிருபாசன தண்டை ஓடி வந்தே கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்து. எத்தனை பேர் அறிக்கையிட போகிறீங்க? உங்க கிருபை இல்லாம, உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவி. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவி. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. ரெண்டு கரங்களையும் கூப்பி, தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால். என் சுய பலத்தால் ஒன்றும் செய்திட அதை நீர் நன்றாய் அறிவி. என் சுய பலத்தால் ஒன்றும் செய்திட அதை நீர் நன்றாய் அறி. கேளுங்க, உங்க பலத்தால எல்லாம், உம் பலத்தால் எல்லாம் செய்திட உம் கிருபையால். எதுல எல்லாம் நான் விழுந்து போனேனோ அவைகளில் எழும்பி நிற்கும்படிக்கு உம் பலத்தால் எல்லாம் ஜீசஸ் உம் கிருபையால் நிறைத்திடுமே. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவி. உங்க கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவி. என்று கரங்களை கூப்பி, உம் பலத்தால் எல்லாம் செய்திட உம் கிருபையால். உம் பலத்தால் எல்லாம் செய்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தம்முடைய பலனாய் கொண்டு வாழும்படிக்கு தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்கள் தேவனை தங்களுடைய பலனாய் கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால்
இஸ்ரவேலின் தேச வரலாற்றில் யூதா தேசம் பிரிந்த பின்பு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு எந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்து எடுத்து அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களை உயர்த்தினாரோ அந்த அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்தின் உதவியை நாடி திரும்ப போகிறார்கள். உதவியை நாடி திரும்ப போகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, எச்சரிப்பின் சத்தத்தை உரைக்கிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சையாகவும் இருக்கும். என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலே, ஒருவேளை உங்களுடைய சோர்வில் உங்களுடைய பலவீனத்தில் பார்வோனுடைய பலன் உங்களுக்கு விருப்பமானதாய் தேவையானதாய் தோன்றலாம். உங்களுக்கு தேவையானதாய் தோன்றலாம். பாருங்க, மறுபடியும் ஜனங்கள் அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்தின் உதவியை நாடி போகிறார்கள். ஆண்டவர் அதை அருவருக்கிறாருங்க. சில நேரங்களில் நாம் சில சோர்வுகளுக்கு உட்படும் பொழுது நம்முடைய சுய பலன், பார்வோனுடைய இடத்துல நம்முடைய சொந்த பலத்தை வச்சிடறோம். அல்லது நம்மை சார்ந்திருக்கிற அல்லது நாம் சார்ந்திருக்கிற மனிதர்களை அந்த இடத்துல கொண்டு வச்சிடறோம். அந்த இடத்துல கொண்டு வச்சிடறோம். யார் பாக்கியவான்கள் தெரியுமா? அவரில் பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவரில் பலன் கொள்ளுகிற மனிதர்கள், தங்களில் தாங்கள் பலன் கொள்ளுகிறவர்கள் அல்ல. சொந்தக்காரங்களை என் பலன் அப்படின்னு நினைக்கிறவங்கள் அல்ல. என்னுடைய வேலையும் என்னுடைய பொருளாதாரமுமே என்னுடைய பலன் என்று நினைக்கிறவர்கள் அல்ல. நண்பர்களை தங்களுடைய பலனாய் நினைக்கிறவர்கள் அல்ல. தேவனில் பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா தேசத்து ஜனங்கள் செய்த தவறை போல நாம் தேவனில் பலன் கொள்ளுகிறதை விட்டுவிட்டு, அவருடைய பலனை சார்ந்திருப்பதை விட்டுவிட்டு, நம்முடைய சுய பலத்தையோ நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய பலத்தையோ அவர்களுடைய ஆதரவையோ தேடி இருப்போமே. ஆனால் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, ஆண்டவரே, உம்மிலே பலன் கொள்ளுகிற நான் பாக்கியவனாய் இருக்கும்படிக்கு என்னுடைய கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். எங்கள் பலனாகிய கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறோம்ப்பா. பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறோம். அதனால சில நேரங்களில் தடுமாற்றங்கள். இந்த தடுமாற்றம் இல்லாமல் நாங்கள் வாழும்படிக்கு உங்க பலத்தால் எங்களை இடைக்கட்டுங்கன்னு கேட்க போறீங்க. ஒருவேளை பார்வோனுடைய பலன், எகிப்தியருடைய நிழல் ஒதுக்கு, அவர்கள் கொடுக்கிற ஆதரவு நமக்கு பெருசா தெரிஞ்சிருக்கும்னா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வேணாம், என் ஜனமே வேண்டாம், என் ஜனமே வேண்டாம். நானே உனக்கு பலனாயிருக்கிறேன், நானே உனக்கு பலனாயிருக்கிறேன். இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்த ஆண்டவரே, நீங்க என் பலனா இருங்கப்பா, நீங்க பலனா இருங்கன்னு சொல்றவங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஒருவேளை நம்ம பலவீனத்தோட இருக்கலாம், நம்ம சோர்ந்து போய் வந்திருக்கலாம். கோலியாத்துக்கு முன்பதாக தாவீது பலவீனமானவன் தான். செங்கடலுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் பலவீனமானவர்கள் தான். 7 மடங்கு சூடுபடுத்தப்பட்ட அக்கினிக்கு முன்பதாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பலவீனமானவர்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்களை அக்கினியில தூக்கி போட போனவர்களை அந்த அக்கினி பட்சித்து போட்டது. அவர்கள் எரிந்து போனார்கள். எஸ், வாழ்க்கையில் இருக்கிற சில சூழ்நிலைகளுக்கு முன்பதாக நாம் பலவீனமானவர்கள். ஆனால் ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க, there is a God who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அதனாலதான் சங்கீதக்காரன் பாடுறாரு, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சங்கீதக்காரனுக்கு ஒரு நாள் இருந்தது போல இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கென்று நியமித்திருக்கிறார். இந்த நாளை உங்களுடைய ஆத்துமாவில பலன் தந்து உங்களை தைரியப்படுத்தும்படியா, எதெல்லாம் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த சூழ்நிலைகளுக்கு முன்பதாக நீங்கள் பலவீனவர்களாய் வீக்கா உணர்கிறீர்களோ, அவைகளுக்கு முன்பதாக உங்களை உறுதியாய் நிற்க பண்ணும்படியா God has purposefully made this day. அதனாலதான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாருங்க. அதனாலதான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். நம்பிக்கையோட கேளுங்க, ஆண்டவரே, சங்கீதக்காரனுக்கு ஒரு நாள் இருந்தது போல
என்னுடைய ஆத்மாவில பலன் தந்து என்னை தைரியப்படுத்துவதற்கு கர்த்தர் இந்த நாளை எனக்காக முன்குறித்திருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். இந்த அர்ப்பணிப்போட ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க போகிறோம். என் சுய பலத்தால் ஒன்றும் செய்திடேன், அதை நீர் நன்றாய் அறிவீர். அது உங்களுக்கு நல்லா தெரியும்ப்பா. என்னைய பற்றி என்னைய விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். மை கேப்பபிலிட்டி என்ன, என்னுடைய எபிலிட்டிஸ் என்ன, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் உங்கள் பலத்தால் எல்லாவற்றையும் செய்வதற்கு, பலவீனங்களை மேற்கொள்வதற்கு, சோதனைகளை சகிப்பதற்கு நீங்கள் எனக்கு பலன் தாங்கப்பான்னு கேட்கலாம். அவருடைய பாதத்தில் விழுந்து, என் சுய பலத்தால் ஒன்றும் செய்தீர், அதை நீர் நன்றாய் அறிவீர். என் சுய பலத்தால் ஒன்றும் செய்தீர், அதை நீர் நன்றாய் அறிவீர். கேளுங்க, உம்பலத்தால் எல்லாம் செய்திட, உம் கிருபையால் நிறைத்தீரும். அர்ப்பணிப்போட கேட்போமா? உம்பலத்தால் எல்லாம், ஒரே ஒரு முறை சொல்லுங்க, சுயபலத்தால், என் சுயபலத்தால் உம்முடைய பலத்தாலும் சொல்லுங்க, உங்க கிருபை இல்லைனா, உம் கிருபை இல்லை என்றால் நானே, அதை நீர் நன்றாய் அறிவி. அப்படியே அர்ப்பணிச்சு, உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவி. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட, உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட, உம் கிருபையால். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட, உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட, உம் கிருபையால் நிறைத்திடுமே. Yes Lord. சிம்சோனுடைய பலத்தை கர்த்தர் புதுப்பித்து அவனுடைய ஜீவன் திரும்ப பண்ணினது போல இந்த ராத்திரி வேளையில எங்களை உம்முடைய பலத்தால் இடைக்கட்டி ஒரு விஷயங்களை தைரியப்படுத்தினபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். We go back with the renewed strength that God has given us. அந்த புதுப்பிக்கப்பட்ட பலத்தோடு நாங்கள் புறப்பட்டு போகிறோம். அவைகள் எங்களை பயமுறுத்தினதோ கலங்க பண்ணினதோ அவைகளை எதிர்த்து நிற்கத்தக்க திராணியை கர்த்தர் எப்பொழுது எங்களுக்கு தந்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த தைரியத்தோடே புறப்பட்டு போய் அவைகளை மேற்கொள்ள, விசுவாசத்தில் அவைகளை ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். தேவ பலத்திற்கு எங்களை எடுத்துக்காட்டுகளாய் சாட்சிகளாய் நிறுத்தும். எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.